ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் சாப்பிட்ட ஒரே காரணத்துக்காக 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் எக்ஸல் எஜுகேஷன் என்ற இன்ஸ்டியூட்ல 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கேயே தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. மாணவர் விடுதியில பார்த்தீங்கன்னா அசுத்தமான தண்ணியும் சுத்தமே இல்லாத உணவையும் போட்டதுனால ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. பல முறை காலேஜ் நிர்வாகத்திலும் இது முறைகேட நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னபோது காலேஜ் நிர்வாகத்தின் அலட்சியத்தினால மட்டுமே இது ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உடனே அங்கே விளைந்த பாதுகாப்பு துறையினர் அங்கே இருக்கிற கிச்சனையும் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தொட்டியையும் பார்க்கும் பொழுது வண்டுகளும் புழுக்களும் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு துறையினர் அதோடைய மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க. அதோடைய ஆய்வு அறிக்கை ரிப்போர்ட் வந்த உடனே மாணவர்கள் விடுதியும் காலேஜும் முழுமையாக 5 நாள் க்ளோஸ் பண்ணு சொல்லிட்டு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம நாட்டுடைய எதிர்காலமே மாணவர்கள் தான் சொல்றீங்க. அவங்களுக்கு சுத்தமான தண்ணீரும் சுத்தமான உணவும் இல்லைன்னா நல்ல முறையை எப்படி படிப்பாங்க? ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தோம் யாருங்க இதுக்கெல்லாம் காரணம்? கல்லூரி நிர்வாகத்தினால ஒரே ஒரு அலட்சியத்தினால மட்டுமே இது ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் முழுமையா அவங்க மேலதான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.